எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம், மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாய். In Ephesians 4 verse 2, with all lowliness. சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். And meekness, with long suffering, forbearing one another in love, endeavoring to keep the unity of spirit in the bond of peace. இதுதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலே நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள். This is something that we need to do because we are called. நாம் மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். We have to have a lot of lowliness. ஆண்டவர்ட்ட கேட்போம், ஆண்டவரே நான் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. Let us ask God, God make me a man who is meek and with lowliness. ஆண்டவரே இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டதான நபரை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. Lord make me as this word describes a person as. நீங்க அப்படி கேட்கும்போது என்ன கேக்குறீங்க தெரியுமா? When you ask this, you know what you are asking? நான் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் ஆண்டவரே. God, I need to grow in Christ. நீங்கள் மனத்தாழ்மையை வெளிப்படுத்தும்போது கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வெளியே காட்டுகிறீர்கள். When you show your manifest your lowliness, then you reveal that you have grown in Christ. அப்பொழுது பிதா உங்களிடத்தில் மகிமைப்படுவார். Then the Father will be glorified in you. அது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் எப்படி செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையிலே பல வெகுமதிகள், பல காரியங்கள், நீங்கள் கேட்டும் கேட்காத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து அவர் உங்களை மனிதர்களுக்கு முன்பதாக கனம் பண்ணுவார். Then automatically the Father will start rewarding you with things that you were asked and not you have asked, and he will honor you before men. ஏனெனில் இன்றைக்கு சபையானது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். Because the church today does not know who God is. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் சேருகிறவன் எவனும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் என்றும் அறிந்திருக்க வேண்டும். And it's written in Hebrews that whoever follows him should believe that he is, and he is a rewarder of them who diligently seek him. அந்த உண்மையாக ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு அதன்படி நாம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு பிரதிபலன்களை அளிக்கிறவர். And when we understand what is God's expectation and do it, then we need to know that God will reward us. தேவன் மாறவே மாட்டார். God will never change. ஆனால் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். But he expects something from us. அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? What does he expect from us? கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். That we might grow in all things in Christ. இரண்டாவது வசனத்திலே நாம் பார்த்தோம் மிகுந்த மனத்தாழ்மை. முதலாவது மனத்தாழ்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். In verse 2 we saw all lowliness. அடுத்தது சாந்தம். And secondly meekness. அடுத்ததாக நீடிய பொறுமை. And thirdly long suffering. நீடிய பொறுமை என்று சொல்லும்போது அவசரப்படாமல் நீடிய பொறுமையோடு கூட நாம் காணப்பட வேண்டும். When you mean long suffering, we should not be hasty in things. அடுத்ததாக பார்க்கும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. And endeavoring and forbearing one another in love. ஏன்னா எப்ப நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் பெயரை பாருங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். And when you look at the kingdom of his dear son. நான் அன்பு காட்ட முடியாது, என்னால் இது செய்ய முடியாது என்று நாம் ஒருவருமே சொல்ல முடியாது. No, none of us can say I cannot show love. எப்பொழுது ஆண்டவர் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தாரோ அப்பொழுதே அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே தேவன் ஊற்றி இருக்கிறார். And when we have been converted, God has poured his love in us. ஆகவே நாம் தான் அதை பயன்படுத்த வேண்டும். And we only have to use it. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். Forbearing one another in love, endeavoring to keep the unity of spirit in the bond of peace. ஏனெனில் கடைசி நாட்களிலே பலர் வளர்ச்சி இல்லாமல், பலர் சோர்ந்து போவார்கள், பலர் வளர்ச்சி இல்லாமல் இருப்பார்கள், பல வகையான போதனைகளினாலே காற்றிலே அலைப்பட்டு திரிகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் அப்படி இராமல் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் நமக்கு எச்சரிக்கிறார். So Paul is warning us that in last days people will be tossed to and fro with all doctrine, and they will not be stable and they won't have love, but you with all lowliness and meekness you grow up in Christ. அடுத்ததாக 17வது வசனத்திலே வாசிப்போம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், முதல்ல சொன்னார் நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், அதே அதிகாரத்தில் அவர் சொல்ல அடுத்ததாக எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு என்று சொல்லும்போது இன்னும் ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு வார்னிங், கடிந்து கொள்ளுதலோடு பேசுகிற வார்த்தையாகும். In verse 1 he was saying beseeching. In verse 17 he is warning, this I say therefore and testify in the Lord that he henceforth. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். And walk not as other Gentiles walk in the vanity of their mind. முதலாவது நாம் பார்த்தோம், இனி நீங்கள் குழந்தைகளாயிராதீர்கள். And first it says be henceforth be no more children. இனி நீங்கள் குழந்தைகளாயிராமல் கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். And be no more children but grow in Christ. இது முதலாவது அவர் சொல்லுகிற காரியம். And this is first he is saying this. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் இனி
புறஜாதிகளைப் போல நீங்கள் தங்கள் வீணான சிந்தையில் அவர்கள் நடக்கிறது போல இனி நடவாமல் இருங்கள். And secondly, he's saying that he henceforth walk not as other Gentiles walk in the vanity of their mind. நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். You all are being called. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றார் போல நீங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும். You have to live according to your calling. ஆகவே இனி நீங்கள் குழந்தைகளாக இராதீர்கள். So henceforth be no more children. இது முதல் ஆலோசனை. And that is the first counsel. அடுத்ததாக சொல்கிறார் புறஜாதிகள் அதாவது முன்பு எப்படியாக நாம் இருந்தோம் அல்லது புறஜாதிகள் இன்றைக்கு எவ்வாறாக இருக்கிறார்கள் என்பதை அவர் நமக்கு விவரிக்கிறார். And next he is describing how the Gentiles live or we used to live. தங்கள் வீணான சிந்தையிலே சிந்தை தான் மிக பெரிய ஒரு போராட்டத்தை உண்டாக்குகிறதான ஒரு களமாக இருக்கிறது. Because vanity on the mind, because mind is the greatest battlefield. வீணான சிந்தையிலே அவர்கள் நடக்கிறதை போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். And you don't walk in the vanity of their mind. அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between them and us. புறஜாதிகளுக்கு மற்ற புறஜாதிகள் அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு புத்தி சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில். And this I say therefore and testify, or Tamil it says warn in the Lord is. எச்சரிப்பு, அதாவது புத்தி சொல்லவில்லை இந்த இடத்துல. புத்தி சொல்லுதல் என்றால் இனிமேல் இப்படி செய்யாத, அது நம்ம பிள்ளைகள் இடத்துல சொல்லுவோம், இந்த மாதிரி செய்யாத, ஜாக்கிரதையா இரு, அது நம்ம புத்தி சொல்லுவோம். There is a counsel, we will say that henceforth don't do like this. To our children we say that. ஆனா எச்சரிப்பு என்றால் என்ன தெரியுமா? But you know what is a warning? இன்றைக்கு நீ செஞ்ச இன்னொரு தடவை இதை செஞ்சினா உனக்கு அடி தான் விழுகும். Today you have done and the next time you do you will get a lash from me. அப்படியானால் இனிமேல் அதை செய்யவே கூடாது. And that means you should no more do this. இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யாதீர்கள். அதை தான் பவுல் சொல்கிறார். எச்சரிக்கிறது, நான் புத்தி சொல்லி உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்கள். So Paul is warning and saying that he henceforth walk not as other Gentiles walk in the vanity of their mind. 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். In verse 18 it says how the Gentiles live, having the understanding darkened, being alienated from the life of God through the ignorance that is in them because of the blindness of their heart. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள். They have been blindness of the heart, alienated and ignorance that is in them. அவர்களுக்குள்ள அந்த ignorance, அந்த புத்தியிலே அவர்களுக்கு அறிவு இல்லை, அங்க இருள் இருக்கிறது. புத்தியில அவங்களுக்கு என்ன இருக்குதான்? இருள் இருக்கிறது. புத்தியில் அந்தகாரப்பட்டு, and they have been ignorance that it is in them. அவர்களுக்குள்ள அந்த darkness இருக்கிறது. And there is the darkness in them. தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். And having their understanding darkened, being alienated from the life of God. எவ்வளவு ஒரு நிலைமை பாருங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்கள். And they are alienated from the life of God. அப்படி போல அவர்களைப் போல நீங்கள் இப்பொழுது இனி நடவாமல் இருங்கள். And you don't walk like them. அவர்கள் சிந்திக்கிறதை போல அவர்கள் பேசுகிறதை போல நீங்கள் நடவாதிருங்கள். And you don't speak or walk like them. அவர்கள் அதன் விளைவு என்ன பாருங்க, 19வது வசனத்தில் உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களையும் அவர்கள் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். And verse 19, what they do, who being past feeling have given themselves over unto lasciviousness to work all uncleanness with greediness. தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் உணர்வு இல்லாததினாலே சகலவிதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிப்பதற்கு தங்களை அதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். Because their understanding is darkness and because of ignorance they have given themselves over unto lasciviousness. அவர்கள் அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற அசுத்தங்களை நடப்பிக்க தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். And they have given themselves to work all uncleanness. ஆனால் நீங்களோ, அந்த இடத்துல சொல்றா பாருங்க 20வது வசனத்தில், நீங்களோ இவ்விதமா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. In verse 20 he is saying, but ye have not so learnt Christ. நீங்கள் கிறிஸ்துவை இவ்விதமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. But ye have not so learnt Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. If you have heard and have been taught by him as the truth is in Jesus. நீங்க இயேசுவினால் போதிக்கப்பட்டவர்கள். You have been taught by Jesus. அப்படிதான் வசனம் சொல்கிறது. That's what the Bible says. நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்து இயேசுவால் நாம் போதிக்கப்பட்டவர்கள். And have been taught by him. That means you have been taught by Jesus Christ. அப்படியே நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா? That means let us all confess நம்ம this. எல்லாரும் இயேசுவால் போதிக்கப்பட்டவர்கள். We have all been taught by Jesus Christ. நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between us and them. இயேசு உங்களுக்கு போதித்திருக்கிறார். Jesus has taught you எப்படி வாழ வேண்டும், how to live the life, எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், how to we have to behave ourselves, எப்படி நாம் நடந்து கொண்டால் பிதாவாகிய தேவனை நாம் பிரியப்படுத்த
வெளிப்படுத்த முடியும். how we have to behave ourselves so that we can please the Father, எப்படி நாம் நடந்து கொண்டால் தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சியை அடைய முடியும். and how we can behave ourselves so that we can attain the perfection that God expects. அதன் மூலமாக தேவன் நமக்கு அதிகமான பிரதிபலன்களை ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு உண்டு பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. And the Bible says that things that God has prepared for those that love him, eye hath not seen, neither ears ever, neither hath it entered into the heart of man. இவைகளை எல்லாம் தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். God has created all these things. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நன்மையான காரியத்தை உங்களுக்கு தரும்படியாக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். And God has called you that he may give you a good thing. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வது மாத்திரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. And the only work that has been given to us that we may walk worthy of this calling. நம்மை ஆசீர்வதிப்பதும் நம்மை உயர்த்துவதும் நமக்கு வெகுமதிகளை பிரதிபலன்களை தருவதும் அது அவருடைய காரியமாய் இருக்கிறது. And it is God's responsibility to bless us and reward us. அவர் நிச்சயமாக நமக்கு பிரதிபலனை தருகிறார். And he will surely reward us. சொல்லுவோமா, இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். And this we have to know it. ஒவ்வொரு முறை நாம் தேவனை தேடும் பொழுது என் தேவன் எனக்கு பிரதிபலனை தருகிற தேவன். Every time we seek God, we have to know that my God is a God who rewards me. நான் எப்பொழுதெல்லாம் நான் தேவனை தேடுகிறதினால், நான் அவரை வாஞ்சித்து நான் தேடுகிறனால் எனக்கு பிரதிபலனை தருகிறதான தேவன். And whenever I seek him with desire, he will surely reward me. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். And therefore Paul is saying, be worthy of the calling wherewith you have been called. ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு இருந்த நிலைமையை விட அடுத்த வாரம் வளர வேண்டும், அடுத்த வாரத்தை விட அதற்கு அடுத்த மாதம் இன்னும் அதிக ஒரு வளர்ச்சி. கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். And we are in Christ, but every week, every month we have to keep growing in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், அது போதும் என்று நாம் இருக்க கூடாது. We should not be satisfied saying I am in Christ, I've been saved, I've been baptized, that is enough. We should not be like that. குழந்தைகளாகவே இருந்து கொண்டிருக்க கூடாது. Then you should not be remaining as a child. நாம் கிறிஸ்துவுக்குள் சகலவற்றிலேயும் வளர வேண்டும். We have to grow in Christ in all things.